எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் வீடியோ போட முடியல சரிங்களா. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நண்பா 21 அதாவது 672 ரா நம்பர் காரணியா சரிங்களா. அதுக்கான கெஸ்ஸிங் மட்டும் பாருங்கள். உங்கள் கணக்கோட இந்த நம்பர் ஒத்து வந்தால் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா. அதேமாதிரி நண்பா பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் நோட் பண்ணின்னு தெரியல, நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 நாள் வீடியோ போடல. ஆனால் இருந்தாலுமே நண்பா இதெல்லாம் நம்ம சொல்லிக் கொடுத்த மெத்தடில் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா வினிங் எடுத்துன்னு இருக்கலாம் சரிங்களா. இப்போ ஃபஸ்ட் நம்பர் ஒரு ஆல் போர்டு சரிங்களா. இப்போ அந்த ஆல் போர்டுக்கு இந்த ஃபஸ்ட் நம்பர் இருக்குல்ல எக்ஸ் நம்பர், இங்கே பார்த்தீங்கன்னா நண்பா இந்த 4 இங்கே பார்த்தீங்கன்னா 4ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நிற்கும் அடுத்த நாளில் சரிங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து 3, அடுத்து பார்த்தீங்கன்னா 3 வந்து நிற்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா 1, அந்த 1ஆம் நம்பர் வந்து நிற்கும் சரிங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா 7, அந்த 7 வந்து நிற்கும். நேற்றும் பார்த்தீங்கன்னா அந்த 1 வந்து நிற்கும். அப்போ இருக்கிற அந்த 8 சரிங்களா. நாளைக்கு ஆல் போர்டுக்கு நண்பா 8 வரணும் சரிங்களா. இப்போ நோட் பண்ணிக்கோங்க, நாளைக்கு ஒரு 8 வரணும். சரி, இது ஒரு மெத்தேடு. இப்போ நம்பர் 2ஆம் நம்பர் ப்ளஸ் பண்ணணும், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இப்போ பண்ணுற நம்பர் கூட வந்து 2 ப்ளஸ் பண்ணணும் சரிங்களா. நம்ம ஒரு 5 நாளைக்கு மட்டும் பார்க்கலாம் நண்பா சரிங்களா. இந்த 376 244 சரிங்களா. இந்த ஃபஸ்ட் ரன் நம்பர் 37ன்னு இருக்குல்ல, இந்த 3 + 7 10 10 நண்பா 1. இப்போ 1 + 2 பார்த்தீங்கன்னா 3 3 உண்டான பவர் நம்பர் 8. இந்த ரெண்டில் ஏதாச்சும் ஒரு நம்பர் எடுக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா 3ஆம் நம்பர் வந்து நிற்கும். இப்போ அதே மாதிரி இங்கே 2 நம்பர் ப்ளஸ் பண்ணிங்கன்னா 3. இப்போ 3 + 2 நம்ம எக்ஸ்ட்ரா வந்து 2 ப்ளஸ் பண்ணுறோமா, ப்ளஸ் பண்ணும்போது 5, 5க்கு பவர் நம்பர் 0. இந்த ரெண்டில் ஏதாச்சும் ஒரு நம்பர் வரணும். அடுத்த நாள் பார்த்திங்கன்னா 0 பாஸ் ஆகிருக்கும் சரிங்களா. இப்போ அதே மாதிரி இங்கே 7 இருக்குது. 7 + 0னா 7 தான் வரும். இப்போ 7 + 2 சரிங்களா. ப்ளஸ் பண்ணிங்கன்னா 9, 9க்கு பவர் நம்பர் 4. இது ரெண்டில் ஏதாச்சும் ஒரு நம்பர் வரணும் சரிங்களா. அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்திங்கன்னா நம்பர் 4ஆம் நம்பர் பாஸ் ஆகிருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே 7 + 1 இருக்குது. அப்போ 8 + 2 சரிங்களா. 8 + 2 பண்ணிங்கன்னா 10. 10னா 1, 1க்கு பவர் 6. இந்த ரெண்டில் ஏதாச்சும் ஒரு நம்பர் நேற்று வந்து நிற்கணும். பார்த்திங்கன்னா 1ஆம் நம்பர் பாஸ் ஆகிருக்கும் சரிங்களா. அதே மாதிரி இங்கே பார்த்திங்கன்னா 8, 9 இருக்குது. இது 2 ப்ளஸ் நண்பா 17. 17 சிங்கிளாக ப்ளஸ் பண்ணிங்கன்னா 1 + 7 பார்த்திங்கன்னா 8. அப்போ 8 + 2 பார்த்திங்கன்னா 10. 10னா 1, 1க்கு பவர் 6. இந்த ரெண்டில் ஏதாச்சும் ஒரு நம்பர் நண்பா இன்றைக்கி வரணும். நோட் பண்ணிக்க நண்பா. ஏற்கனவே நம்ம 8 எடுத்து வச்சுருக்கோம். இதை இந்த மெத்தட் பார்த்திங்கன்னா 1, 6 வரணும் சரிங்களா. இந்த 2 நம்பரில் 1, 6 சரிங்களா. இந்த 1, 6 எந்த நம்பர் வரும்னா 1ஆம் நம்பர் நண்பா. நாளைக்கு 1 சரிங்களா. நாளைக்கு இன்னொரு நம்பர் பார்த்திங்கன்னா 1. அப்போ ஏற்கனவே ஒரு நம்பர் எடுத்துருப்போம் 8ன்ட்டு. அப்போ 81 இல்லைனா 18 நண்பா எழுதிக்கோங்க. 81 இல்லைனா 18 சரிங்களா. சரி வாங்க இன்னொரு மெத்தட் பார்ப்போம் நண்பா. இதுவும் ஒரு 3-4 நாள் ரிசல்ட் எடுத்து பார்ப்போம் சரிங்களா. நண்பா பார்த்தீங்கன்னா இப்போ மைனஸ் அதாவது ப்ளஸ் 2 பண்ணோம் அந்த மெத்தடுக்கு சரிங்களா. இப்போ பண்ண போகிறது -1 சரி நண்பா. இன்னொரு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த 2 நம்பர் இப்போ எக்ஸ் போர்டு விட்டுட்டோம், ஒய் போர்டையும் டி போர்டு மட்டும் ப்ளஸ் பண்ணுங்க. 7 + 6 13. 13 தான் நண்பா 4 நண்பா 4. நான் என்ன சொன்னேன் ஏற்கனவே -1 பண்ணணும். இதில் இந்த மெத்தட் நண்பா -1. அப்போ 4ல் 1 பண்ண நண்பா. இப்போ 3, 3க்கு பவர் நம்பர் 8. ரெண்டில் ஏதாச்சும் ஒரு நம்பர் வந்து நெக்ஸ்ட் டே ரிசல்ட் வந்துக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா 3ஆம் நம்பர் பாஸ் ஆகிருக்கும். இப்போ இந்த 2 நம்பர் ப்ளஸ் பண்ணிடும்பா 11. 11 சிங்கிளாக ப்ளஸ் பண்ணால் அதே 2 தான் வரும் சரிங்களா. அப்போ 2 - 1 பண்ணிங்கன்னா 1, 1க்கு பவர் 6. இந்த ரெண்டில் ஏதாச்சும் ஒரு நம்பர் சரிங்களா நெக்ஸ்ட் டே ரிசல்ட் வந்துக்கணும். ஏன்னா 1ஆம் நம்பர் பாஸ் ஆகிருக்கும். இப்போ அதே மாதிரி இங்கே இருக்கிறது 0, 6ன்னு இருக்குது. இது 2 ப்ளஸ் பண்ணிங்கன்னா 6 தான் கிடைக்கும். அப்போ 6 - 1 பண்ணிங்கன்னா 5, 5க்கு பவர் நம்பர் 0. இந்த ரெண்டில் ஏதாச்சும் ஒரு நம்பர் நெக்ஸ்ட் டே வந்து நிற்கணும். இங்கே வந்து 5ஆம் நம்பர் பாஸ் ஆகிருக்கும். இப்போ இங்கே 7 + 8 இருக்குது. 7, 8 நண்பா 15. 15 சிங்கிளாக ப்ளஸ் பண்ணிங்கன்னா 6. அப்போ 6ல் -1 பண்ணிங்கன்னா 5, 5க்கு பவர் நம்பர் 0. அந்த ரெண்டில் ஏதாச்சும் ஒரு நம்பர் வந்து நிற்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்கள் 5ஆம் நம்பர் பாஸ் ஆகிருக்கும் சரிங்களா. இப்போ அதே மாதிரி இங்கே 7, 8 இருக்குது சரி, இல்லை 9, 8 இருக்குது சரிங்களா. இது எப்படி ப்ளஸ் பண்ணாலுமே 17. 17 சிங்கிளாக ப்ளஸ் பண்ணிங்கன்னா 8. அப்போ 8 - 1 பண்ணிங்கன்னா கிடைச்ச நம்பர் 7 சரிங்களா. இந்த 7, 7க்கு பவர் நம்பர் 2ன்னு வரணும். ஆனால் நான் நண்பா 7 எடுத்துறேன் சரிங்களா. நான் 7 எடுத்துறேன். உங்கள் கணக்கு 2 தான் எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க. அது மாதிரி நண்பா இந்த மெத்தட் பார்த்திங்கன்னா நம்ம எது மறுபடியும் மைனஸ் பண்ணுறோமோ அதே நம்பர் தான் ரிட்டன் ஆகுது சரிங்களா. அதுக்கு பவர் நம்பர் வரல, நோட் பண்ணி பாருங்கள். அதுக்கு பவர் நம்பர் வரல, அதனால தான் அங்கே பார்த்திங்கன்னா 3 எடுத்துருப்போம். ஃபஸ்ட்டு 3 எடுத்துருப்போம். அந்த மெயின் பார்த்திங்கன்னா 3ஆம் நம்பர் வந்து நிற்கும். அடுத்து பார்த்திங்கன்னா 1 வந்து நிற்கும். அடுத்து பார்த்திங்கன்னா 5 வந்து நிற்கும். அடுத்தும் பார்த்திங்கன்னா 5 வந்து நிற்கும் சரிங்களா. அது மாதிரி ஃபுல்லாக மெயினாக தான் வந்து நிற்கும். பவர் நம்ம எடுக்க வரல சரிங்களா. அந்த மெத்தட் நாளைக்கு பார்த்திங்கன்னா 7 சரிங்களா. 7 ரொம்ப ஸ்ட்ராங்கு. நாளைக்கு 7 ரொம்ப 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 ஸ்ட்ராங் சரிங்களா.
இப்போ 3 மெத்தடில் 3 நம்பர் பார்த்துட்டோம். எந்தெந்த நம்பர்னால் 1 7 8 சரிங்களா. இந்த ஒரு நம்பர் தான் இது நண்பா. பார்த்தீங்கன்னா ஏ போர்டுக்கு ஒரு 59 நாள் சரிங்களா. நேற்றோட 59 நாள் பெண்டிங்கில் இருக்குது ஒன்றா நம்பரு. அது ஏ போர்டுக்கு வருமா வரலான்னு தெரியல, அதனால் பெண்டிங்கில் இருக்குது, பார்த்துக்கோங்க சரிங்களா. அதே மாதிரி சி போர்டு சரிங்களா. இந்த சி போர்டுக்கு இங்கே இருக்கிற 2 இங்கே பவர்னா, இங்கே இருக்கிற 6க்கு இங்கே பவர்னா சரிங்களா. அப்போ இங்கே இருக்கிற 3க்கு பவர்ன்ட்டு 8ன்னு வருமா நாளைக்கு சி போர்டுக்கு. நாளைக்கு சி போர்டுக்கு 8 நண்பா. இந்த அதாவது 178 பாக்ஸு நான் இருந்தாலும் ஒரு சிங்கிள் நம்பர் தரேன்ல, அதனால் இந்த மாதிரி வந்தால் சி போர்டுக்கு 8 வரணும் சரிங்களா. இது சும்மா ஒரு கெஸ்ஸிங் மட்டும்தான் நண்பா சரிங்களா. அதே மாதிரி அந்த 1 சரிங்களா, அந்த 1ஆம் நம்பர் ஏ போர்டு வருமா இல்லை அது பி போர்டு வருமா, அதை நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா. இப்போ அந்த 1 இங்கே ரிட்டன் இப்படி கீழே வந்துருச்சுன்னா அப்போ இங்கே 7 வருமா, அப்போ 718 சரிங்களா. அது நண்பா வேணுன்னா ஒரு நம்பர் மாற்றி 178ன்னு ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி பாக்ஸ் ட்ரை பண்ணுறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி நண்பா இந்த 178லேருந்து மேக்ஸிமம் 2 நம்பராச்சும் வந்துடும். ஆனால் கொடுக்குற நம்பர் 3 வரணும். அதாவது 3மே ஆல் போர்டு கணக்கு தான். ஆனால் இதில் 2 நம்பராச்சும் கிளிக் ஆகும் சரிங்களா. அதாவது இந்த ஃபஸ்ட் நண்பா இந்த 3 நம்பர்லேருந்து 2 நம்பர் வரும் சரிங்களா. 7 1 8ன்னு இருக்குல்ல, இந்த நம்பர்லேருந்து கணக்குக்கு இங்கே 3 நம்பர், அந்த 3 நம்பர் இங்கே வரணும். அப்படி இல்லைனா அது வந்து 2 நம்பர்னாச்சும் வரும் சரிங்களா. நோட் பண்ணிக்கோங்க. இதில் ஏசிபிசியில் எடுத்து ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வின்னிங் வரும் சரி நண்பா. நாளைக்கு இது முழுக்க கெஸ்ஸிங் மட்டும்தான். அதாவது 1 7 8 சரிங்களா. இந்த நம்பர்லேருந்து 3 நம்பர் அப்படியே பாக்ஸ் ட்ரை பண்ணிங்கன்னா வின்னிங் வரும். அப்படி இல்லைனா இதுலேருந்து 2 நம்பர்னாச்சும் நண்பா ஏசிபிசி எடுத்து ட்ரை பண்ணிங்கன்னா வின்னிங் வரும் சரிங்களா. நோட் பண்ணிக்கோங்க. இது முழுக்க கெஸ்ஸிங் மட்டும் தான், கன்ஃபார்ம் நம்பர் கிடையாது. ஃபுல்லாக மேக்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நேற்று நண்பா பார்த்தீங்கன்னா 315 அப்படியே வின்னிங் வந்துருக்கும். அந்த மெத்தட் தான் இப்போயும் பார்க்குறேன் சரிங்களா. பாருங்கள், உங்கள் நம்பரோட இந்த நம்பர் ஒத்து வந்தால் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா. சரி நண்பா, தேங்க் நண்பா.